மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாத்தாக்காவை தொடர்ச்சியாக நம்ம தாக்குறது கிடையாது, தேவைப்படும் போது மட்டும்தான் அடிப்போம். ஆனால் அடிச்சா நெத்தி அடியாக இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாத்தாக்கா அவ்வளோதான், இதை நான் சொல்லங்க, நான் சொன்னால் நீ ஒரு தாவேக்கா ஆள் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. தேர்தல் ஆணையத்தோட ரிப்போர்ட் அடிப்படையில் நான் சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாத்தாக்காவை பற்றி ஏன் தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன்னா, தேவைப்படும் இடங்களில் நம்மளை தாக்குறாங்க, தலைவர் விஜய் அவர்களை தாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் அவங்களை அடிக்கல. அது ஒரு காரணம் இருந்தாலும் அதை தாண்டி அந்த பக்கம் அறியாமல் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, எதுவுமே புரியாம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு இதுதான் அரசியல், இவர் தான் தலைவர் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அரசியல்னா என்ன, தலைவர்னா என்ன, கட்சினா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாடம் எடுத்துடலாம். இந்த டேட்டாவை, இந்த தகவலை எது அடிப்படையில் பாடம் எடுப்போம்னா, தேர்தல் ஆணையம் சொன்ன தகவல் அடிப்படையில் பாடம் எடுப்போம். சீமான் அண்ணன் தொடர்ச்சியா தலைவர் விஜய் அவர்களை தாக்குறது மிக முக்கியமான கொள்கை சார்ந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, அது அஜெண்டா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நிரூபணமாகும். ஒன் பை ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே 68,000 பூத் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷனில் இந்த பூத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் எங்கே போய் ஓட்டு போகிறீங்களோ அதான் பூத்து. அந்த பூத்தில் உங்கள் கட்சி சார்பாக எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ, ஒரு பூத்துக்கு இப்போ சராசரியாக ஒரு 1000 பேர் இருப்பாங்க ஓட்டு போடக்கூடிய மக்கள். அந்த 1000 பேரை உங்கள் கட்சிக்காரன் எவ்வளோ பேர் போய் அட்ரஸ் பண்ணுறான், எவ்வளோ பேர் உங்கள் கட்சி சார்பாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அந்த மக்களோட பிரச்சனையை கட்சி சார்பாக எவ்வளோ தீர்த்து வைக்க போகிறீங்க, இது அடிப்படையில் பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூத் கமிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியால் எலெக்ஷன்ல மிகப்பெரிய லெவலில் ஒரு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களம் மட்டும் கிடையாது, உலக அரசியல் களத்தில் தேர்தல் ஜனநாயகம் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துல இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்மட். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அத்தனையும் ஒவ்வொரு தொகுதிக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 100+ வேட்பாளரை போட்டாரு. என்ன ஒரு அஜெண்டா, என்ன ஒரு ப்ராசஸ்னு நமக்கு தெரியல. சரி ஓகே, வேட்பாளர் போட்டாரு, அப்போ அண்ணன்ட்ட பூத்தில் பயங்கரமாக வேலை செய்ய ஆள் இருக்கும் அப்படிங்கிறதான நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நடைமுறை எதாத்தான் வேற மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை பாருங்களேன், இதுதான் பூத் கமிட்டி சம்பந்தப்பட்ட விவரத்தை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட பூத் கமிட்டி எவ்வளோ பேர், எவ்வளோ பூத் இருக்கு, எவ்வளோ பேர் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பேரை போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் இது. இது ஒருத்தரை கன்சிடர் பண்ணி தான் அந்த தகவலை மேஜராக வெளியிட்டிருப்பாங்க. பூத்தில் வேலை செய்யறதுக்கு ஒரு குழு கட்சி அமைக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் பூத்தில் இருக்கக்கூடிய PLA அப்படிங்கிற ஒருத்தர் அல்லது PLA2 அப்படிங்கிற 2 பேரை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சி அங்கீகரிக்கும். பூத்தில் 10-15 பேர் ஒரு கட்சி போட்டுக்கும். ஆனால் வேலை செய்யறது மிக முக்கியமாக தேர்தல் ஆணைய பார்வையில் ஒருத்தரை தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தரை கூட நாத்தாக்கா எந்த லட்சணத்தில் போட்டிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னப்பா திமுக பற்றி அப்படியே பெருமையாக பேசியிருக்குன்னா, ஆமாம் திமுகவில் பூத்தில் ஆள் இருக்குது, தேர்தல் ஆணையம் அதை சொல்லியிருக்காங்க. 68,470 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். இது இப்போ அதிகரிக்க போகுது. இந்த பூத்தில் 65,210 பூத்தில் திமுக ஆள் இருக்குது. அதை தாண்டி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 63,707 பேர்கிட்ட ஆள் இருக்குது. அதை தாண்டி பிஜேபி கிட்ட 54,258 பேர்கிட்ட ஆள் இருக்குது. தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா 31,849 பேர்கிட்ட ஆள் இருக்குது. அதை கடந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27,158 இடத்துல ஆள் இருக்கு. சரி, அப்ப அண்ணன் சீமான் எவ்வளவு இருக்கும்? கேண்டிடேட்டே போறாரு, அப்ப பூத்துல ஆள் இல்லாம இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த 68,000ல கிட்டத்தட்ட 2% பூத்துல மட்டும்தான் நாத்தாக்காக்கு ஆள் இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 1,749. நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க, ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு கட்சியோட கொள்கைகள் எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்கள் தலைவருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வேட்பாளரில் ஒரு பக்கம் அறிவிச்சு இந்த எலெக்ஷனில் நான் எப்படிப்பட்ட வேலைலாம் பார்க்குறேன் பாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சீமானனை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. பூத்தில் ஏன் சார் ஆள் போடுற? பூத்தில் ஆள் போடாமல் எப்படி சார் தேர்தலில் ஜெயிப்பீங்க? 1,700 பேரை தாண்டி உங்கள் கட்சியில் ஆள் இல்லையா வேலை செய்கிறதுக்கு? ஒவ்வொரு கட்சியும் நான் மறுபடியும் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தில் 1-2 பேர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பூத்தில் வேலை செய்கிறதுக்கு திமுக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகள்லாம் 10-15 பேர் இருப்பாங்க. தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறது PLA, PLA2 2 பேர் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில் சொல்லுவாங்க. வேலை செய்ய எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த சொல்கிற அந்த PLA, PLA2 அப்படிங்கிற அந்த 2 பேர் கூட உங்கள் கட்சியில் இல்லையே. நீங்கள் எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க? யாரை ஏமாற்ற இந்த எலெக்ஷன்லாம் போட்டி போடுறீங்க? இங்கே நியாயமான கேள்வி நான் கேட்கிறேனா இல்லையா? 234 தொகுதியிலே ஒரு எலெக்ஷன்ல வேட்பாளராக நிப்பாட்டுறீங்க, அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வேற கட்சிக்கு போயிடுறாங்க அல்லது அவங்க காணாம போயிடுறாங்க, அடுத்து மறுபடியும் புதிய வேட்பாளரை பிடிக்கிறீங்க, அடுத்து அவங்க மறுபடியும் வேற கட்சிக்கு போயிடுறாங்க இல்ல காணாம போயிடுறாங்க. இது ஏன் தொடர்ச்சியா இருக்கு? ஒரு வேட்பாளர் இப்ப திமுக, அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேட்பாளர் தொடர்ச்சியா அங்க தான் இருப்பார். தோத்தாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் கட்சி மாறுவாங்க. ஆனா ஒரு முகமா ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் வேலை செய்வாரு. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டா, சரி ஓம் பூத்துல எவ்வளவு ஆள் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நியாயமா கேட்பீங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னுச்சு
போச்சுன்னு கேட்பீங்க. இங்கே தான் அறியாமல் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பூத் லிஸ்ட் தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. தாவேகா பதிவு செய்யப்பட்ட கட்சி. இந்த தேர்தலை நாங்கள் சந்திச்சனாவே நாங்கள் அங்கீகாரம் வாங்கிடுவோம், எங்கள் சின்னத்தை பாதுகாத்துருவோம். அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் 2-3 கண்டிஷன் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கினீங்களே 8% வாக்குகள், அந்த மாதிரி வாக்குகளை எங்கேயுமே தோத்துட்டும் அந்த வாக்குகளை வாங்கினா கூட அங்கீகாரம் கிடைச்சிரும். அல்லது சில எம்பிக்கள் சில எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா கூட அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். வெற்றி மட்டும்தான் அங்கீகாரத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். அது வரைக்கும் தாவேகா பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் நாங்கள் அங்கீகாரம் வாங்கிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப குறைவாக சொல்கிறேன், 20% வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் தாவேகா வச்சிருக்கு. இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் எல்லாமே உறுதியாயிரும். இவ்வளவு பெரிய ஒரு தடவை ஒரு கட்சி குழந்தையா வரும்போதே 68,000 பூத்துலேயே ஆள் போட்டிருக்கோம். நான் சொல்றது ஒருத்தர் எங்கள் கட்சியில் வேலை செய்ய ஆள் இருக்காங்க. ஒரு டீமா ஒரு 10 பேர் 5 பேர் அந்த பூத்தில் போடுறதுக்கு தான் எங்கள் கட்சியில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஒருத்தரை கூட எலெக்ஷனில் போடாமல் என்னத்துக்கு நல்லா வருது என் வாயில இந்த எலெக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு திமுக அதிமுக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாத்தாக்கா வேலை செய்தா இல்லை தாவேக்கா வேலை செய்தா? தாவேக்கா தடவை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் போதே அத்தனை பூத்துலேயும் ஆள் போடணும். பூத் கமிட்டி மாநாடு ஒன்று கோயம்புத்தூர்ல எங்கள் தலைவர் நடத்தி காமிச்சாரு. பூத்தில் தொடர்ச்சியாக அந்த சார் படிவங்களில் தொடர்ச்சியான உதவிகள் தாவேக்கா சார்பாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டுச்சு. ஏன்னா பூத்தில் ஆள் இருக்கான், வேலை பார்க்குறான். ஆனால் நாத்தாக்காக்கு பூத்தில் யார் இருக்கா? 2% கூட பூத் கமிட்டி பீப்புள்ஸை ஃபுல் பண்ணாமல் என்னத்துக்கு நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் செயல்பாடு என்ன? ஒவ்வொரு முறையும் எங்கள் தலைவரை கூப்பிட்டு தேர்தல் அரசியல் களத்தில் விமர்சிக்கிறதுக்காண்டி நீங்கள் எதுவும் கைமாறு வாங்கலை அப்படின்னு சொன்னால் இனிமையாவது யாராவது நம்புவாங்களா? வாங்கலைன்னா 234 தொகுதியில் இங்கே விசிகா பற்றி பேசுவோமா, கம்யூனிஸ்ட் பற்றி பேசுவோமா? விசிகாவில் 149 பூத்தில் தான் ஆள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் 121 பூத்தில் தான் ஆள் இருக்காங்க. இவங்களாம் என்ன செய்கிறாங்க? கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டணி பூத் பீப்புள்ஸை வச்சு ஏதோ அஜெண்டாவில் பார்த்து ஏதோ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 234 தொகுதிக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு போகும்போது அப்போ பூத்தில் ஆள் இல்லாமல் எதுக்கு போய் நிற்கிறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், வெற்றிக்கு ஒரு கட்சி பாடுபடுதுன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னா ஒரு 23 தொகுதி 10%, அந்த 23 தொகுதியில் ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு அந்த 23 தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்தை முழுமையாக ஃபுல் பண்ணி அந்த எலெக்ஷனில் இந்த 234 தொகுதியிலே நம்மளுக்கு நிற்கிறதுக்கு பணபலம் இல்லாமல் இருக்கலாம். இந்த 23 பூத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி 23 தொகுதியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த தொகுதியில் 23ல் 10 ஜெயிப்போம். 10 ஜெயிப்பதன் மூலமாக அடுத்தடுத்த தேர்தலில் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கலாம்னு ஒரு கட்சி பயணிச்சுன்னா இது வெற்றி நோக்கி பயணிக்கிற கட்சி. ஆமாங்க, அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறாருங்க, ஆனால் வெற்றி பெறாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேண்டமாக வர்றது 234 தொகுதிக்கு முகம் தெரியாத கேண்டிடேட்டை போடுறது. அதுக்கு முன்னாடிலாம் அவன் நாத்தாக்கால எங்கே இருந்தால் என்ன வேலை செஞ்சாங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற மாவட்டத்தோட நிர்வாகிகள் கூட அந்த கட்சியில் பெருசாக கிடையாது. நீங்கள் 234 தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேவை என்ன இருக்குது? எப்படியும் ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும். ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு ஏன் நிற்கிறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ஓட்டை பிரிக்கிறதுக்கு திமுக அதிமுக காசு வாங்குறது. இதைத்தான் எல்லாருமே ஆதாரமற்ற முறையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆதாரம் இன்னைக்கு தானே வெளியே வந்திருக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன தகவல் அடிப்படையில். அப்போ யாரை ஏமாற்ற அரசியல் கட்சி நடத்துறீங்க? இந்த ஏமாத்து ப்ராசஸில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு வந்ததுலேருந்து எங்கள் தலைவர் விஜய் அவர்களை ரொம்ப 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 தேவைக்கு தகுந்ததை தாண்டி சாட்டை துரைமுருகன் திமுகவோட தவறுகளை அம்பலப்படுத்துறதை தாண்டி தலைவர் விஜய் அவர்களோட மாநாடு, அவரோட பொதுக்கூட்டம், அவர் நின்னா உக்காந்தா பேசுனா என்ன பண்ணாலும் விமர்சனம் வைக்கிறதுல பிரதானமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன நோக்கம் உங்களுக்கு? உங்களுடைய மாநில செயலாளர் அல்லது மாநில கொள்கை பரப்பா அந்த செயலாளரோட ப்ராசஸாவே தாவேக்கா அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தேர்தல் அரசியல்ல வெற்றியை பெறதுக்காண்டி நீங்க நிக்க போறதில்ல. உங்க பசங்களை ஆல்ரெடி வெற்றி பெற்றாதான் கட்சி கிடையாதுடா, தோத்தாலும் அது கட்சி தான், போராட்டம் அப்படித்தாண்டா இருக்கணும்னு சொல்லி தோல்விக்கு ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களை பழக்கப்படுத்துறாருன்னா அது முழுக்க முழுக்க நாத்தாக்கால தான் நடக்குது. அந்த வேலையை ஒரு பக்கம் பார்த்து உங்களுடைய மாநில நிர்வாகிகள் 2 பேர் திமுக எதிர்ப்புல தீவிரமா இருப்பாங்க. 2026 களம் வந்து திமுக ஆட்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிற சண்டை தான். வேணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் போலாம், இல்ல வேணாம் அப்படிங்கிற பக்கம் போலாம். வேணான்னு சொல்லி மிக தீவிரமா சண்டை செய்யற எங்க பக்கம் வந்து எங்களை அடிச்சீங்கன்னா உங்க நோக்கம் என்னவா இருக்கு? வெளியே வந்துருச்சா? எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சா? பூத்தில் கூட ஆள் இல்லாமல் உலட்டிக்கிட்டு இருக்கீங்க, உலட்டுற அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமையாவது சொல்கிறேன், இவர் ஒரு தலைவர், இவர் என்னைக்காவது முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி சீமானண்ணன் பின்னாடி போய் ஓட்டை இழந்துடாதீங்கயா. அவர் ஜெயிக்கிறதுக்கே அரசியல் கட்சி நடத்துறையா? நடத்தியிருந்தார்னா அவர் முதல்ல எதை சரி பண்ணியிருப்பார்னா மாவட்ட நிர்வாகிகள் அத்தனையும் போட்டு பூத்தில் இருக்கக்கூடிய வேலையை துரிதப்படுத்தி 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு செல்வாக்கு இல்லைனா குறிப்பிட்ட தொகுதியில் 50 தொகுதியில் கூட நின்று அந்த தொகுதியில் தன்னுடைய வேலையை பிரதானமாக வேலை பார்த்து அதன் மூலயமா தேர்தலில் ஒரு செல்வாக்கு இது பண்ணுவார். கம்யூனிஸ்டுகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நின்று அந்த பகுதியில் தங்க செல்வாக்கு இது பண்ணுவாங்க. விசிகா குறிப்பிட்ட பகுதி, பாமக குறிப்பிட்ட பகுதி,
தேர்தல் அரசியல் களத்தில் நம்ம எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த ஏரியாவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, எங்கே வீக்காக இருக்கோமோ அந்த ஏரியாவை அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு ஏற்றுவாங்க. இதுதான் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நடக்கும். இது எதுவுமே புரியாமல் தேர்தல் அரசியல் எலெக்ஷன் சொல்லி உட்காந்து நின்றுட்டு இருக்கீங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஒரு ஆளுன்னு எங்கள் பசங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை மறுபடியும் தொடுவேன். தொட்டேன்னா நெத்தி அடி அடிக்கிறது தான் ஒரு வீடியோட நோக்கமாக இருக்கும்னா அவ்வப்போது வந்து உங்களை சொரன்றது என் வேலை கிடையாது. சொரன்னா நெத்தி அடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.